அப்புறம் பரி எப்படி இருக்க? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? மா சொல்லுங்க. இங்க கல்யாண பொண்ணு ரூம் எங்க இருக்கு? அப்படியே நேரா போனீங்கன்னா 2வது ரூம் தான் பொண்ணோட ரூம். ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. அப்புறம் பரி என்ன சந்திரா, கல்யாண வீட்ல இப்படி கைய கட்டிட்டு நின்னா எப்படி? பொண்ணுக்கு நீதானே சித்தி. எல்லா பொறுப்பையும் நீதான் இழுத்து போட்டு பார்க்கணும். அக்கா பொண்ணு கல்யாணத்தை நீ நடத்தாம வேற யார் நடத்துவா? ஏண்டி இவ்ளோ நேரம் கல்யாண வேலைய பார்த்துட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் நிக்கிறேன், அது உனக்கு பொறுக்கலையா? சரி சரி, கோவிச்சுக்காத சந்திரா. அக்கா பொண்ணு கல்யாணத்துல உனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் விளையாடினேன். பொண்ணோட சித்தி இவங்க தான் போல. அப்ப அந்த மருத பத்தி இவங்ககிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். ஏங்க, நீங்க தான் பொண்ணோட சித்தியா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்றது அப்புறம் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எனக்கு கல்யாணத்தை விட முக்கியமான வேலை எதுவுமே இல்ல. நாம அப்புறம் பேசலாமா? நான் சொல்ல போறது அதை விட முக்கியமான விஷயமா? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானே மருது, அவனுக்கு ரெட்டுன்னு இன்னொரு பேர் இருக்கு. அவன் நீங்க நினைக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம். சரி, நீங்க 2 பேரும் போய் வேலையை பாருங்க. சரி. வாடி போலாம். என்ன எதை சொல்ல வந்தீங்க? என்ன விஷயம்? அவன் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாதுமா. பொண்ணுங்களை தப்பு தப்பா வீடியோ போட்டோ எடுத்து மிரட்டி காசு சம்பாதிக்கிறது தான் அவனோட நோக்கமே. அம்மா, நீங்க பொண்ணோட சித்தி தானே? எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை கூட்டிட்டு போங்க. அந்த மருத பத்தி நான் எல்லா உண்மையும் சொல்றேன். ஆஹா, யார் இந்த பொம்பளை? இவளுக்கு எப்படி மருதுவ பத்தின விஷயம்லாம் தெரியும்? இவளை இப்படியே விட்டா நமக்கு ஆபத்தாச்சே. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆ ஆ, இல்ல, இந்த விஷயத்தை பத்தி இங்க பேச வேணாம். நீங்க ரூமுக்கு வாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். வாங்க. சரிம்மா.